பழனிமலைக்கு செல்லும் பாதையில் ஒரு சிறிய பையனாரோ தன் அப்பாவுடன் மெதுவாக நடந்து கொண்டிருந்தான். சுற்றிலும் அரோகரா முருகா என்று முழங்கியபடி பக்தர்கள் பலவிதமான காவடிகள் சுமந்து சென்றார்கள். ஆருவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அப்பா, எல்லோரும் ஏன் இப்படி காவடி சுமக்கிறார்கள்? அந்த நொடி ஒரு மென்மையான ஒளி ஆருவின் அருகில் தோன்றியது. கையில் சிறிய வேல், முகத்தில் கருணை நிறைந்த புன்னகை. அது வேற யாருமில்லை, குழந்தை முருகன். வா ஆரு, நான் உனக்கு காவடிகள் பற்றி சொல்கிறேன். அப்போது ஒருவர் பால் காவடி சுமந்து வந்தார். இது பால் காவடி. பால் போல மனமும் தூய்மையாக இருக்கணும் என்பதை காட்டும். அடுத்ததாக பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப காவடி வந்தது. முருகன், இது அன்பையும் அழகையும் குறிக்கிறது. பின்னர் ஆறு பார்த்தான் சந்தன காவடி, மனம் அமைதியாகும் வாசனை போல. தீர்த்த காவடி, தூய்மையின் நம்பிக்கை. கரும்பு காவடி, வாழ்க்கையின் இனிமை. மச்சக்காவடி, எளிமையும் பணிவும். அதன்பின் அழகாக மின்னிய மயில் காவடி மற்றும் தைரியத்தின் சின்னமான சேவல் காவடி. ஆருவின் முகம் மகிழ்ச்சியால் ஒளிர்ந்தது. அப்போது ஒருவர் அலகு காவடி சுமந்து வந்தார். ஆறு கொஞ்சம் பயந்தான். முருகன் அவன் தலையை மெதுவாக தொட்டு, பயம் வேண்டாம் ஆரு, இது தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் காட்டும். ஆரு சிரித்தபடி கேட்டான், முருகா, நான் என்ன காவடி சுமக்கலாம்? முருகன் அன்புடன் சொன்னான், முருகன், நல்ல மனம், நல்ல செயல், இதுவே உன் காவடி. அடுத்த நொடி முருகன் ஒளியாக மாறி மறைந்தான். ஆறு மனத்தில் அமைதியுடன் கைகளை கூப்பி அரோகரா முருகா என்று சொல்லி மலையை நோக்கி நடந்தான். முருகன் அருளால் உள்ளங்கள் மலரட்டும், இல்லங்கள் மகிழட்டும்.